Okay, நம்ம exercise 6.4 continue பண்ணுவோம். இதுல first 3 sums நான் homework கொடுத்தேன். அது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் அந்த கண்டிஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணணும். and then parallel கண்டிஷன் என்ன சொன்னோம், h square is equal to ab ஆன்னு செக் பண்ணணும். perpendicular கண்டிஷன் வந்து a plus b 0 ஆன்னு செக் பண்ணணும். ஸோ இது நான் ஆல்ரெடி ஹோம்ஒர்க் கொடுத்தேன். இந்த ஃபோர்த் சம்மும் இதுவும் ரொம்ப ஈஸி தான். show that the equation represents a pair of intersecting lines. show further the angle between them is tan inverse of phi. இதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இந்த ஈக்குவேஷனை comparing it with ax square plus 2hxy plus by square plus 2gx plus 2fi plus c is equal to 0. Compare பண்ணி a is equal to 2. 2h is equal to minus 1. அப்போ h is equal to minus 1 by 2. And then b is equal to minus 3. 2g is equal to minus 6. அப்போ g is equal to minus 3. 2f is equal to 19. அப்போ f is equal to 19 by 2. c is equal to minus 20. அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். எழுதிட்டு அப்புறம் you have to substitute in the condition. The condition for the pair of straight lines is abc plus 2f gh minus a square minus bg square minus ch square is equal to 0. அந்த கண்டிஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும். சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுனா, that is 0 வந்துச்சுனா LHS எடுத்து அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணும். 0 வந்துச்சுனா அப்போ it represents a pair of straight lines. வரலனா it does not represent a pair of straight lines சொல்லணும். அப்புறம் angle between them கேட்டிருக்காங்க. angle between them என்ன ஃபார்முலா படித்தோம்? theta is equal to tan inverse of modulus of 2 into root of h square minus ab by a plus b. அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு angle கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுவும் ஈஸி தான். சேம் இதே மாதிரி சம் தான் நம்ம அந்த ஒரு எக்ஸாம்பிள் சம்மில் போட்டோம். அதே மாதிரி தான். ஆக்சுவலாக இந்த எக்ஸாம்பிள் சம்மில் வந்து நம்ம என்ன போட்டோம்னா, இந்த கண்டிஷனில் வந்து நம்ம செக் பண்ணி லாம்டா கண்டுபிடிச்சோம். அதுக்கு பதில் இந்த கண்டிஷனில் செக் பண்ணி ஈக்குவல் டு 0 வருதான்னு பார்க்கணும். இப்படி ஈக்குவல் டு 0 போடக்கூடாது. இந்த கண்டிஷனோட LHSல சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃபைனலாக ஈக்குவல் டு 0 வருதான்னு செக் பண்ணணும். ஓகேவா? 0 வந்துச்சுன்னா இட் ரெப்ரசன்ஸ் அ பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். இதே மாதிரி எழுதிட்டு இது மாதிரி போடணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா ஆங்கிள் பிட்வீன் தம் கேட்டிருக்காங்க. ஸோ ஆங்கிள் பிட்வீன் தம்க்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இல்லை சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் கிடைக்கும். சேம் இதே மாதிரி தான். ஸோ இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம 5th சம் போடலாம். let us work out the 5th sum. ஸோ exercise 6.4 அதில் 5th sum போடலாம். ஸோ 5th one நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, prove that the equation to the straight lines through the origin, each of which makes an angle alpha with the straight line y is equal to x, is x square minus 2xy into secant 2 alpha plus y square is equal to 0. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு லைன் இருக்குது. y is equal to xங்கிற ஒரு லைன் இருக்குது. ஸோ இது x axis, இது y axis, இது origin. ஸோ y is equal to xங்கிற லைன் வந்து it passes through the origin. ஓகேவா? இந்த லைன் y is equal to x. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, we have to prove that the equations to the straight line through the origin, இந்த origin வழியாக போகக்கூடிய அந்த ரெண்டு லைன் ஈக்குவேஷன்ஸ், origin வழியாக போகக்கூடிய இந்த ரெண்டு லைன் ஈக்குவேஷன்ஸ், இது ரெண்டுத்தோட கம்பைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இந்த லைன் ஈக்குவேஷனும் இந்த லைன் ஈக்குவேஷனும் இது ரெண்டுத்தோட கம்பைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு லைனும் எப்படி இருக்குன்னா, it makes an angle alpha which makes an angle each of which makes an angle alpha with this line. இந்த லைனோட ஆல்ஃபா ஆங்கிள் மேக் பண்ணுது. தட் இஸ் இந்த லைன்லேருந்து இந்த லைனுக்கு வந்து இந்த ஆங்கிள் ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆங்கிள் ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது ரெண்டும் ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ரெண்டு லைன் ஈக்குவேஷன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஷின் புரியுதாமா? இந்த ரெண்டு லைன் ஈக்குவேஷன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆங்கிள் ஆல்ஃபா, இந்த ஆங்கிள் ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. இப்போ நமக்கு the given line equation is, the given line equation is, ஸோ என்ன லைன் கொடுத்துருக்காங்க? y is equal to x. இப்போ இதுலேருந்து ஸ்லோப் என்ன வரும்? இப்போ ஸ்லோப் என்ன வரும்? tan theta. m is equal to tan theta which is equal to 1. இல்லையா? this is of the form y is equal to mx. அப்போ m is equal to 1. அப்போ theta is equal to 45 degrees. theta is equal to 45 degrees. அப்போ angle made by these two lines with the x axis, இந்த angle வந்து 45 degreesன்னு சொல்கிறோம். இந்த angle வந்து 45 degrees. அப்போ இந்த angle என்னவா இருக்கும்? இந்த மொத்த ஆங்கிள், இந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸோட மேக் பண்ணக்கூடிய இந்த மொத்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? இந்த மொத்த ஆங்கிள் வந்து 45 ப்ளஸ் ஆல்ஃபாவாக இருக்கும் இல்லையா? இந்த மொத்த ஆங்கிள் 45 ப்ளஸ் ஆல்ஃபாவாக இருக்கும். அது மாதிரி இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? வாட் வில் பி திஸ் ஆங்கிள்? இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? இது வந்து 45 மைனஸ் ஆல்ஃபாவாக இருக்கும். சரி, இந்த ஆங்கிள் இல்லை, இந்த ஆங்கிள் இது
இது வந்து 45 மைனஸ் ஆல்ஃபாவாக இருக்கும். ஓகேவா, இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரிஸ். அப்போ இந்த ஆங்கிள் தட் இஸ் இந்த லைன் எக்ஸ் ஆக்சிஸோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து 45 ப்ளஸ் ஆல்ஃபா. இந்த லைன் எக்ஸ் ஆக்சிஸோட மேக் பண்ணக்கூடிய இந்த ஆல்ஃபா வந்து இட் இஸ் 45 மைனஸ் ஆல்ஃபா. ஓகேவா, ஸோ இப்போ therefore the angle made by the required lines with x-axis are 45 plus alpha and 45 minus alpha. So this is the angle made by these two lines with x-axis. அப்போ therefore the separate equations are, so அப்போ separate equations என்ன வரும், நம்ம ஃபார்முலா என்ன படித்தோம், y is equal to mx plus c. ஸோ இங்கே mங்கிறது என்ன, it is tan of 45 plus alpha into x. இது ஒரு equation. y is equal to tan of 45 minus alpha into x. ஏன்னா இந்த ஆங்கிள் வந்து 45 plus alpha னா அப்போ இந்த லைனோட ஸ்லோப் என்னவா இருக்கும், it is tan of 45 plus alpha. ஓகேவா, இந்த லைனோட ஸ்லோப் வந்து tan of 45 minus alpha. ஓகேவா, அப்போ இந்த லைன் ஈக்குவேஷன் என்னவா இருக்கும், y is equal to mx இல்லையா. அப்போ ஏன்னா it passes through the origin. இப்போ y is equal to tan of 45, mங்கிறது தான் tan of 45 plus alpha. ஸோ அப்போ y is equal to tan of 45 plus alpha into x. இந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து it is y is equal to tan of 45 minus alpha into x. அதுதான் இந்த செப்பரேட் ஈக்குவேஷன்ஸ். அப்போ therefore the combined equations, are, so the combined equation என்ன வரும், so the combined equation is, so என்ன வரும், it is tan of 45 plus alpha into x minus y into tan of 45 minus alpha into x plus y, sorry minus y, இதுவும் minus y தான், இந்த ரெண்டு y இந்த பக்கம் எடுத்துட்டு போயிடும், is equal to 0. So இதுதான் combined equation. இப்போ இதை simplify பண்ண போகிறோம். We are going to simplify this. So இதை எப்படி simplify பண்ண போகிறோம்னா multiply பண்ண போகிறோம். So multiply பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், you will get it as tan of 45 plus alpha into tan of 45 minus alpha into x square. That is இது ரெண்டையும் multiply பண்ணுறோம். இது ரெண்டையும் multiply பண்ணால் என்ன வரும், இது x into x, x square. இங்கே tan of 45 plus alpha, இது tan of 45 minus alpha. ஓகேவா, அடுத்து இந்த எக்ஸ் டேர்மையும் இந்த ஒய் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் இந்த எக்ஸ் டேர்மையும் இந்த ஒய் டேர்மையும், அப்புறம் கடைசியாக இந்த ரெண்டு ஒய் டேர்மை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸ் டேர்மையும் ஒய் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், இப்போ you'll get it as minus tan of 45 plus alpha into xy. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலும் minus tan of 45 minus alpha into xy. அடுத்து இந்த ரெண்டு y term மல்டிப்ளை பண்ணோம்னா, இந்த ரெண்டு y term மல்டிப்ளை பண்ணா minus y into minus y plus y square is equal to 0 வந்துரும். ஓகேவா, இப்போ என்ன பண்ண போறோம்னா, இதை we are going to write it like this. That is tan of 45 plus alpha into tan of 45 minus alpha into x square. இது ரெண்டுத்துலேருந்து மைனஸ் xy காமனாக வெளில எடுத்துடலாமா, மைனஸ் xy வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி நமக்கு என்ன இருக்கும், tan of 45 plus alpha in plus tan of 45 minus alphaன்னு வந்துடும். ஓகேவா, இது ரெண்டுத்துலேருந்து மைனஸையும் வெளியில் எடுத்துட்டேன், xyயும் வெளியில் எடுத்துட்டேன். xy இந்த பக்கம் எழுதியிருக்கேன், மைனஸ் இந்த பக்கம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து ஐ ஹவ் டேக்கன் மைனஸ் அண்ட் xy காமன் ப்ளஸ் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதோட வேல்யூ என்னன்னு சிம்பிளிஃபை பண்ணும். ஸோ இப்போ இதுக்கு let us consider this. இதை let us take it as number 1. So consider tan of 45 plus alpha into tan of 45 minus alpha. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ tan of 45 plus alpha எப்படி எழுதலாம், tan 45 plus tan alpha divided by 1 minus tan 45 into tan alphaன்னு சொல்லலாமா. அதே மாதிரி இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா tan 45 minus tan alpha divided by 1 plus tan 45 into tan alphaன்னு சொல்லலாமா. tan 45 is 1. So அப்போ இது 1 plus tan alpha divided by 1 minus tan alpha into 1 minus tan alpha divided by 1 plus tan alphaன்னு சொல்லலாமா. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன வரும், which is equal to 1ன்னு வந்துடும். ஸோ அப்போ இது வந்து 1ன்னு ஆகிடும். இப்போ இது என்னன்னு கண்டுபிடிப்போம். What about this? That is tan of 45 plus alpha plus tan of 45 minus alpha என்னன்னு பார்க்கலாம்.
இது என்னன்னு பார்ப்போம். ஸோ அப்போ இது என்ன வரும், tan of 45 plus alpha போது it is tan 45 plus tan alpha divided by tan 1 minus tan 45 into tan alpha plus tan 45 minus tan alpha divided by 1 plus tan 45 into tan alpha வந்துரும் ஃபார்முலைஸ் பண்ணணும். இப்போ tan 45ங்கிறது என்ன, it is 1 இல்லையா, tan 45ங்கிறது 1. ஸோ அப்போ 1 plus tan alpha divided by 1 minus tan alpha plus 1 minus tan alpha divided by 1 plus tan alpha வந்துரும். இப்போ இதுக்கு எல்சிஎம் என்ன வரும், கீழே 1 plus tan alpha into 1 minus tan alpha இதான எல்சிஎம். மேலே நமக்கு நியூமரேட்டரில் என்ன வரும், 1 plus tan alpha the whole square plus இங்கே 1 minus tan alpha the whole squareன்னு வரும். ஓகேவா, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலைஸ் பண்ணால் என்ன வரும், 1 plus tan square alpha plus 2 tan alpha. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா 1 plus tan square alpha minus 2 tan alpha divided by கீழே நமக்கு this of the form a plus b into a minus b which is a square minus b square. அப்போ 1 minus tan square alpha வந்துரும். இப்போ இதில் plus 2 tan alpha minus 2 tan alpha will get cancelled. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், 2 plus 2 tan square alpha divided by 1 minus tan square alpha வரும், which can be written as 2 into 1 plus tan square alpha divided by 1 minus tan square alpha, which can be written as 2 divided by 1 minus tan square alpha divided by 1 plus tan square alpha. இதுதான் என்னது, cos 2 alpha இல்லையா, cos 2 alphaக்கு இதான ஃபார்முலா படித்தோம் இல்லையா, cos 2 alphaவோட ஃபார்முலா இதுதான். அப்போ இதை we can write it as 2 divided by cos 2 alphaன்னு எழுதலாமா, which can be written as, which is equal to 2 divided by cos 2 alpha, which can be written as 2 secant 2 alphaன்னு எழுதிக்கலாமா, 2 secant 2 alphaன்னு எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் இந்த 1ல சப்ஸ்டியூட் பண்ணும். இதுக்கு பதிலாக 1னும், ஏன்னா இதுதான் நம்ம 1ன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம், இதுக்கு பதிலாக 1னும், இதுக்கு பதிலாக தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், இதுதான் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 2 secant 2 alpha. ஸோ இது ரெண்டுத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும், இந்த 1ல இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ substituting in 1ல சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அப்போ நமக்கு என்ன வரும், 1 into x square minus, இப்போ இதுக்கு பதிலாக என்னென்னு போட போகிறோம், 2 secant 2 alpha. ஸோ 2 secant 2 alpha into xy plus y square is equal to 0, which is x square minus 2 secant 2 alpha into xy plus y square is equal to 0. இதான ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த ஈக்குவேஷன் தானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, hence prove. புரிஞ்சுதாம்மா, புரிஞ்சுதா இது? ஸோ நம்ம ஆக்சுவலாக என்ன கண்டுபிடிக்கிறோன்னா, இந்த லைன் ஈக்குவேஷனும் இந்த லைன் ஈக்குவேஷனும் இது ரெண்டுத்தோட கம்பைன்ட் ஈக்குவேஷன் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த ரெண்டு லைனோட கம்பைன்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த லைன் வந்து இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆல்ஃபா வித் தீஸ் 2 lines. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸோட 45 degrees மேக் பண்ணுது. அப்போ இந்த ஆங்கிள் வந்து 45 ப்ளஸ் ஆல்ஃபா, இந்த ஆங்கிள் வந்து 45 மைனஸ் ஆல்ஃபா. அதை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு லைன் ஈக்குவேஷன்ஸு கம்பைன்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. புரிஞ்சுதாம்மா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன் நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டுடலாம், இது ரொம்ப ஈஸி தான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் பேர் ஆஃப் லைன்ஸ் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 1,3 அண்ட் பெர்பெண்டிகுலர் டு தீஸ் லைன்ஸ். ஸோ இந்த ரெண்டு லைனுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கணும், அதே சமயத்தில் இந்த பாயிண்ட் வழியாக போகக்கூடிய அந்த லைன் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கணும்ல, ஏன்னா ஈக்குவேஷன் ஆஃப் எனி லைன் பெர்பெண்டிகுலர் டு திஸ் லைன் கேன் பி டேக்கன் அஸ், எப்படி எடுத்துக்கலாம், நம்ம என்ன சொன்னோம், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் அப்படியே எக்ஸுக்கு கொடுக்கணும், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை சைனை மாற்றி ஒய்க்கு கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், -3x minus 2y plus k is equal to 0. It passes through this point. அப்போ k கிடைச்சிடும். அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிடும். அதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் எனி லைன் பெர்பெண்டிகுலர் டு திஸ் லைன் கேன் பி டேக்கன் அஸ், எப்படி எடுத்துக்கலாம், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் அப்படியே எக்ஸுக்கு கொடுக்கணும், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை சைனை மாற்றி ஒய்க்கு கொடுக்கணும். அப்போ இட் இஸ் x minus 5y plus k is equal to 0. It passes through the point 1,3. இப்போ எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா k கிடைச்சிடும். அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ரெண்டாவது ஈக்குவேஷனும் கிடைச்சிடும். ஸோ அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ணி எழுத வேண்டியதான். Just you have to multiply both equations. இது ஈஸி தான், இது போட்டுடலாம், நம்ம ப்ரீவியஸாக போட்டாலும் அதே மாதிரி தான். ரெண்டு தனித்தனி ஈக்குவேஷன் பெர்பெண்டிகுலராக இருக்க லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு கடைசியில் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த சம் ஹோம்ஒர்க்காக ஃபினிஷ் பண்ணிவிடுங்கம்மா, 6th one. அடுத்தது 7th one பாருங்கள்.
Find the separate equations of the following pair of straight lines. So இதில் separate equations கேட்டிருக்காங்க. So 7th one. So இதில் first subdivision 3x square plus 2xy minus y square is equal to 0. இப்போ இதை factorize பண்ணணும். Factorize பண்ணி separate equation கண்டுபிடிப்போம். So 3 into minus 1 is minus 3. Minus 3 எப்படி 2 வர மாதிரி factorize பண்ணலாம்? 3 into 1 plus 2 வரணும், multiply பண்ணா minus 3 வரணும் இல்லையா? அப்போ plus 3 minus 1 வரும். அப்போ therefore it is 3x square plus 3xy minus xy minus y square is equal to 0. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து let us take 3x common. So 3x வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கும்? x plus y. இது ரெண்டுத்துலேருந்து minus y வெளியில் எடுத்துருவோம். minus y வெளியில் எடுத்துட்டோம்னா x plus y is equal to 0. அப்போ இதுலேருந்து நமக்கு 3x minus y into x plus y is equal to 0. அப்போ therefore the separate equations are, so the separate equations are 3x minus y is equal to 0 and x plus y is equal to 0. So these two are the separate equations. ஏன்னா இது it passes through the originன்றனால இங்கே constant term வராது. இதில் constant term வராது. இப்போ இதிலே second subdivision பாருங்க, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 6 into x minus 1 the whole square plus 5 into x minus 1 into y minus 2 minus 4 into y minus 2 the whole square is equal to 0 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ இந்த இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா put x minus 1 is equal to capital X ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி y minus 2 is equal to capital Y ன்னு எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு இது என்ன ஆகிடும்? 6x square plus 5xy minus 4y square is equal to 0 ன்னு வந்துடும். இப்போ factorize பண்ணுவோம். இப்போ factorize பண்ணால் நமக்கு என்ன வரும்? இப்போ இதை factorize பண்ணிங்கன்னா 6 into minus 4 is going to be minus 24. minus 24 5 வர மாதிரி எப்படி factorize பண்ணலாம்? minus 24 வந்து you can take it as 6 into 4 or 12 into 2 அது வராது. ஸோ 8 into 3 8 into 3 பிரிக்கலாம் இல்லையா? ஸோ மல்டிப்ளை பண்ணால் minus 24 வரணும், ஆட் பண்ணால் plus 5 வரணும். ஸோ அப்போ plus 8 minus 3 plus 8 minus 3 அப்போ 6x square plus 8xy minus 3xy minus 4y square is equal to 0. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து we can take என்ன காமனாக வெளில எடுக்கலாம்? 2x காமனாக வெளில எடுக்கலாமா? 2x வெளியில் எடுத்தீங்கன்னா இங்கே மீதி நமக்கு 3x plus 4yன்னு வந்துடும். இப்போ இது ரெண்டுத்துலேருந்து என்ன காமனாக வெளில எடுக்கலாம்? minus y வெளியில் எடுக்கலாம். minus y வெளியில் எடுத்திங்கன்னா 3x plus 4yன்னு வந்துடும் is equal to 0. அப்போ from this we get that 2x minus y into 3x plus 4y is equal to 0ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த ஸ்மால் எக்ஸ் மைனஸ் ஒன்னும் ஒய்க்கு பதிலாக ஒய் மைனஸ் டூனும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் அப்போ நமக்கு என்ன வரும்? 2 into x minus 1 minus y minus 2 into, ஸோ இங்கேயும் 3 into x minus 1 plus 4 into y minus 2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இதை ஜஸ்ட் உள்ளே மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுவோம். இதுக்குள்ளே மட்டும் இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. இதுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணணும், அதே மாதிரி இதுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? you will get this as 2x minus 2 minus y plus 2 into, ஸோ இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3x minus 3 plus 4y minus 8 is equal to 0ன்னு வந்துடும். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2x minus y into, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3x plus 4y minus 11 is equal to 0. அப்போ therefore the separate equations are, so the separate equations are 2x minus y is equal to 0 and 3x plus 4y minus 11 is equal to 0. So these two are the separate equations. So இதுதான் அந்த separate equations. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகே ஓகே இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் அந்த தேர்ட் சப்டிவிஷன் போடலாம். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 2x square minus xy minus 3y square minus 6x plus 19y
minus 20 is equal to 0. இப்போ இதுக்கு separate equation கேட்டிருக்காங்க. இதுக்கு நமக்கு separate equation கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம செப்பரேட் ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ கன்சிடர் 2x² minus xy minus 3y². இதை முதல்ல எடுத்துக்குவோம். இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஸோ 2 into minus 3 is minus 6. minus 6 minus 1 வர மாதிரி எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? minus 6 minus 1 வர மாதிரி 2 into 3 பிரிக்கலாமா? ஸோ ப்ளஸ் 2 minus 3 இல்லையா? அப்போ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -1 வரும், மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -6 வரும். அப்போ you can write this as 2x² plus 2xy minus 3xy minus 3y². இப்போ இது ரெண்டுத்துலேருந்து நம்ம 2xஐ காமனாக வெளில எடுத்துட்டோம்னா மீதி நமக்கு என்ன இருக்கும்? x plus y. இது ரெண்டுத்துலேருந்து -3yஐ காமனாக வெளில எடுத்துட்டோம்னா மீதி நமக்கு x plus y இருக்கும். ஓகேவா? அப்போ ஃப்ரம் திஸ் 2x minus 3y into x plus y ன்னு வந்துடும். we'll get this. ஓகேவா? இப்போ let the separate equations be. இதில் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் வரும். நம்ம அந்த எக்ஸாம்பிள் சம் போட்டோம்ல அதே மாதிரி. ஸோ let the separate equations be 2x minus 3y plus L is equal to 0 and x plus y plus m is equal to 0ன்னு எடுத்துக்கலாம். இப்போ the combined equation is so the combined equation என்ன வரும்? 2x minus 3y plus L into x plus y plus m is equal to 2x² minus xy minus 3y² minus 6x plus 19y minus 20 is equal to 0. இப்போ இதில் let us compare the coefficient of x, y and constant term. So comparing coefficient of x. ஸோ இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? இந்த எக்ஸ் டேர்மை இந்த கான்ஸ்டன்ட்டோடையும் இந்த எக்ஸ் டேர்மை இந்த கான்ஸ்டன்ட்டோடையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? இப்போ you'll get it as 2m. இங்கே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ப்ளஸ் எல் இஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? -6. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி கம்பேரிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த ஒய் டேர்மை இந்த கான்ஸ்டன்ட்டோடையும் இந்த ஒய் டேர்மை இந்த கான்ஸ்டன்ட்டோடையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? இப்போ -3m. இங்கே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் எல் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் வந்து என்னது? 19. ஸோ இதை let us take it as number 2. அடுத்து கம்பேரிங் the constant term கம்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் LM is equal to -20. இது சும்மா வெரிஃபிகேஷனுக்கா. இப்போ 1 and 2 சால்வ் பண்ணுவோம். சால்விங் 1 and 2. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து இட் இஸ் 2m plus L is equal to -6. and then the second equation is -3m plus L is equal to 19. ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்ட் பண்ணோன்னா sign change பண்ணுவோம். let us change the sign. so இது cancel ஆகிடும். இப்போ you'll get it as 5m is equal to -25 வந்துடும். or m is equal to -5. m is equal to -5. so இதை வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். so substituting in 1ல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 1ல சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? -10 plus L is equal to -6. or L is equal to 10 minus 6 which is 4ன்னு வந்துடும். ஸோ இந்த L, M ரெண்டுத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ therefore the separate equations are 2x minus 3y plus 4 is equal to 0. இதுக்கு தான் L எடுத்தோம். ஸோ அதனால் இதுக்கு தான் 4 போடணும். புரியுதா? இதுக்கு m எடுத்தோம். இப்போ mோட வேல்யூ -5 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். x plus y minus 5 is equal to 0. So these two are the separate equation. இந்த sum ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. இது ரொம்ப ஈஸியும் கூட, அழகாக போட்டுடலாம். ஸோ these two are the separate equations. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் இது. ஓகேவா?
ஃபஸ்ட்டு இந்த 3 டேர்ம் எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும். அப்புறம் செப்பரேட் ஈக்குவேஷன் ப்ளஸ் எல் ப்ளஸ் எம்னு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அப்புறம் கம்பைன்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டு இதோட எக்ஸ் டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா இந்த எக்ஸை இந்த கான்ஸ்டன்ட்டோடையும் இந்த எக்ஸை இந்த கான்ஸ்டன்ட்டோடையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வரும். அதுமாதிரி ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த ஒய் டேர்மை இந்த கான்ஸ்டன்ட்டோடையும் இந்த ஒய் டேர்மை இந்த கான்ஸ்டன்ட்டோடையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ y கிடச்சிரும். அப்புறம் ரெண்டையும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு LM கிடச்சிரும். அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு எடுத்த செப்பரேட் ஈக்குவேஷன் கிடச்சிடும். புரிஞ்சுதா இது? அடுத்தது ஓகே, எயித்து சம் போடலாம். ஸோ எயித் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, the slope of one of the straight lines ax square plus 2hxy plus by square is equal to 0 is twice that of other. Show that 8h square is equal to 9ab. இந்த sum ரொம்ப முக்கியம். 8 and 9 it is very very important போட்டுக்கோங்க. ஸோ 8 and 9 ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், ரெண்டுமே ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ the given pair of straight line equation is, ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ax square plus 2hxy plus by square is equal to 0. அதுமாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, the slope of one line is twice that of other, that is m1 is equal to 2m2 கொடுத்துருக்காங்க. இதை let us take it as number 1. நமக்கு என்ன தெரியும், இந்த ஸ்லோப் இதையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபார்முலா m1 plus m2 is equal to minus 2h by b. அதுமாதிரி m1 into m2 is equal to a by bன்னு தெரியும். ஓகேவா? இப்போ இந்த 1 இதில் சப்ஸ்டியூட் பண்ணும் 2ல சப்ஸ்டியூட்டிங் 1 into 1 இந்த 2ல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். தட் இஸ் m1க்கு பதிலாக 2m2ன்னு போடுவோம். ஸோ 2m2 plus m2 is equal to minus 2h by b. அப்போ 3m2 is equal to minus 2h by b. அப்போ m2 is equal to minus 2h by 3bன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த 3ல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் 1 in 3. ஓகேவா? இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன வரும், m1க்கு பதிலாக 2m2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு, 2m2 into m2 is equal to a by b. That is 2 into m2 square is equal to a by b. ஓகேவா? இப்போ m2க்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். m2க்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ என்ன வரும், 2 into minus 2h by 3b the whole square is equal to a by b. இப்போ ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 2 into 4h square by 9b square is equal to a by bன்னு வந்துடும். ஸோ இதில் ஒரு b கேன்சல் பண்ணிடலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு, இங்கே 8h square is equal to 9ab. இதான ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. hence proved. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? இது ரொம்ப ஈஸி, ஒன்றுமே இல்லை. நமக்கு m1 is equal to 2m2ன்னு கொடுத்துருக்காங்க. அதை இதில் ரெண்டுத்தில் சப்ஸ்டியூட் பண்ணும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு m2 கிடைக்கும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதில் திருப்பி m2க்கு பதிலாக இதை திருப்பி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அந்த கண்டிஷன் கிடச்சிடும். இப்போ 9th சம் இதே மாதிரி தான். இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடலாம். 9th ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, the slope of one of the straight lines is thrice that of other. Show that 3h square is equal to 4abன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஒன்றுமே இல்லை, இதே தான். இங்கே 3m2, m1 is equal to 3m2ன்னு கொடுத்துருக்காங்க. m1 is equal to 3m2. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ உங்களுக்கு என்ன வரும், இங்கே 4m2 is equal toன்னு வரும். அப்போ m2 is equal to minus 2h by 4bன்னு வரும். ஓகேவா? அடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், you will get it as 3m2 square is equal to a by bன்னு வரும். m2க்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். சேம் இதே மாதிரி தான். ஸோ அந்த 9th சம் யூ கேன் டேக் இட் அஸ் அ ஹோம்ஒர்க். அதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டுடலாம். ஓகேவா? இப்போ அடுத்தது 10th சம். 10th one, triangle OPQ is formed by the pair of straight lines x square minus 4xy plus y square is equal to 0 and the line PQ. The equation of PQ is x plus y minus 2 is equal to 0. Find the equation of the median of triangle OPQ drawn from the origin O. ஸோ நமக்கு மீடியன் ஆஃப் த ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. அதோட ஈக்குவேஷன், மீடியனோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க. ஆரிஜின் வழியாக போகக்கூடிய ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? அண்ட் தென் PQங்கிறது அனதர் லைன் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த லைன் PQ. இது வந்து இந்த இதை வந்து PQங்கிற பாயிண்டில் டச் பண்ணுது.
ஓகேவா இந்த லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன் ஆஃப் ட்ரையாங்கிள் OPQ. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன் கேட்டிருக்காங்க. மீடியனுங்கிறது இதோட மிட் பாயிண்ட், PQவோட மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, மிட் பாயிண்ட் ஆஃப் PQவையும் இந்த ஆரிஜினையும் ஜாயின் பண்ணக்கூடிய இந்த லைனோட ஈக்குவேஷன், இந்த ஆரிஜினையும் PQவோட மிட் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய இந்த லைனோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதான் நமக்கு கேட்டிருக்காங்க. புரியுதா? ஸோ இங்கே நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நவ் ஈக்குவேஷன் ஆஃப் PQ இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு சொல்லலாமா? y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு சொல்லலாம். இதை let us take it as number 1. Now the equation of pair of straight lines. So pair of straight lines equation என்ன கொடுத்துருக்காங்க? It is x square minus 4xy plus y square is equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன பண்ணுவோம், yக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணோன்னா நமக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடச்சிரும். சால்வ் பண்ணால் இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடச்சிரும். இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடச்சிருச்சுன்னா மிட் பாயிண்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அப்புறம் மிட் பாயிண்ட்டும் இந்த ஆரிஜினையும் வச்சு ஈக்குவேஷன் ஆஃப் திஸ் ஸ்ட்ரைட் லைன் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஓகேவா? லெட் ஆர் பி த மிட் பாயிண்ட் ஆஃப் PQன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதை முதல் சால்வ் பண்ணுவோம். ஸோ புட் y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் இட் இஸ் ப்ளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 8x, இங்கே என்ன வரும், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா வில் கெட் இட் அஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 மைனஸ் 4x இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஸோ இப்போ இட் இஸ் கோயிங் பி 2x ஸ்கொயர், இது ஒரு எக்ஸ் ஸ்கொயர், இது ஒரு எக்ஸ் ஸ்கொயர், இது ஒரு 4x ஸ்கொயர். இப்போ எல்லாம் சேர்ந்து வில் கெட் இட் அஸ் 6x ஸ்கொயர் அண்ட் தென் மைனஸ் 12x ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிடலாமா? ஸோ டிவைடிங் பை 2. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 3x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்பேன். ஸோ இப்போ என்ன வரும், 3 2s are 6, 6 வர மாதிரி எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? யூ கேன் சே இட் இஸ் 3 into 2 மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 6 வரணும், அண்ட் தென் ஆட் பண்ணால் மைனஸ் வரணும் இல்லையா? ஸோ அப்போ இட் இஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 2x ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதுலேருந்து 3xஐ வெளியில் எடுத்துட்டோன்னா இல் கெட் இட் அஸ் x மைனஸ் 1. இது ரெண்டுலேருந்து மைனஸ் 2 வெளில எடுத்துட்டோன்னா x மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ஃப்ரம் திஸ் 3x மைனஸ் 2 இன்ட்டு x மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ therefore ஃப்ரம் திஸ் x இஸ் ஈக்குவல் டு 2/3 ஆர் x இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் x கோஆர்டினேட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அது y கோஆர்டினேட் கண்டுபிடிக்க when x இஸ் ஈக்குவல் டு 2/3 அப்போ y என்ன வரும், y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2/3 ப்ளஸ் 2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன வரும், அப்போ you'll get it as 3 தான் LCM minus 2 plus 6 அப்போ which is equal to 4/3ன்னு வந்துடும். அப்போ y is equal to 4/3. அடுத்து அதே மாதிரி when x is equal to 1 அப்போ what about y ன்னு பார்க்கலாம். y is equal to minus 1 plus 2 அப்போ y is equal to 1ன்னு வந்துடும். அப்போ therefore the point of intersections are 1, 1 and 2/3, 4/3. இதுதான் point of intersection. அப்போ therefore the point of intersection P is equal to 1, 1 and Q is equal to 2/3, 4/3. So இந்த point of intersection P வந்து 1, 1, Q வந்து 2/3. ஏன்னா இந்த point of intersection தான் PQன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால P வந்து 1, 1, Q வந்து 2/3, 4/3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் PQ கண்டுபிடிப்போம். மிட் பாயிண்ட் of PQ. Midpoint of PQ என்ன வரும், ஸோ ரெண்டே ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும். ஸோ இட் இஸ் 1 + 2/3 டிவைடட் பை 2, 1 + 4/3 டிவைடட் பை 2 இல்லையா? இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா இப்போ you'll get it as இப்போ இது வந்து நமக்கு என்ன வரும், you'll get this as
சாரிம்மா, இது வந்து -3 -2 வந்து -6 வராது இல்லையா, -5ல் வரும். இது நம்ம தப்பாக போட்டிருக்கோமா, இது வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. இது வந்து this cannot be factorized. இது தப்பு. இது ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஏன்னா -3 -2 சேர்ந்தா என்ன வரும், -5 தான் வரும், -6 வராது. ஸோ இது தப்பு. ஓகேவா? ஸோ இது தப்புமா. ஆக்சுவலாக நம்ம இதை தான் சால்வ் பண்ணோம் இல்லையா, தட் இஸ் 3x² - 6x + 2 = 0. ஸோ இதோட ரூட்ஸ் வந்து நம்ம வந்து ஃபார்முலா மெத்தடில் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை ஃபேக்டரைசேஷனில் இது போட முடியாது. ஸோ அதனால் இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணால் என்ன வரும், x = -b. ஸோ இப்போ it is -6 ± √b². ஸோ it is 36 minus 4ac. So 4 into 3 into 2. So it is going to be 12 into 2, which is 24, divided by 2a, that is 2 into 3, which is 6. 2 into 3, which is equal to 6. Which is going to be 6 plus or minus root of, so இதை subtract பண்ணோன்னா என்ன வரும், 12, √12 divided by 6 ன்னு வரும். So which is 6 plus or minus root of, so இந்த 12 நம்ம எப்படி எதெல்லாம் 4 into 3 ன்னு பிரிச்சுக்கலாமா, divided by 6. So 4 into 3 ன்னு சொல்லும்போது it is going to be 6 plus or minus 2√3 divided by 6. இப்போ இது 2-ஐ காமனாக வெளில எடுத்து கேன்சல் பண்ணோன்னா அப்போ நமக்கு என்ன வரும், 2-ஐ காமனாக வெளில எடுத்து கேன்சல் பண்ணால் 3 plus or minus √3 divided by 3ன்னு வந்துடும். ஓகேவா, 2-ஐ காமனாக வெளில எடுத்து கேன்சல் பண்ணோன்னா அப்போ x is equal to 3 plus or minus √3 by 3. ஸோ இதுதான் x. இப்போ when x is equal to 3 plus √3 by 3, அப்போ y என்ன வரும், y is equal to -3 plus √3 by 3 plus 2 இல்லையா, அதானே நம்ம y சொன்னோம், plus 2. ஸோ அப்போ இதுக்கு LCM எடுத்தோன்னா 3 is going to be the LCM. So -3 plus √3 plus 6. So அப்போ 6 minus 3 is going to be 3. 3 plus √3 divided by 3 ன்னு வந்துடும். So இது y. And then when x is equal to 3 minus √3, when x is equal to 3 minus √3 divided by 3, அப்போ what about y ன்னு பார்ப்போம். அப்போ y is equal to minus of 3 minus √3 divided by 3 plus 2. சரி, இங்கேயும் மைனஸ் இருக்கு இல்லையா, ஸோ மைனஸ் இருக்கும்போது என்ன ஆகும், மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணால் இது -√3ன்னு வரும், இங்கேயும் மைனஸ். இப்போ 3 minus √3 by 3ன்னு வரும். இங்கே the LCM is going to be 3. இப்போ என்ன வரும், -3 plus √3, இங்கே plus 6ன்னு வரும். So again 6 minus 3 is going to be 3. 3 plus √3 by 3ன்னு வந்துடும், y. ஓகேவா, அப்போ therefore the point of intersection, so the point of intersection is, so என்ன வரும், it is going to be 3p வந்து 3 plus √3 by 3, 3 minus √3 by 3. இது ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அப்புறம் q வந்து it is 3 minus √3 by 3, 3 plus √3 by 3. ஸோ இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இப்போ மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் PQ. ஸோ PQவோட மிட் பாயிண்ட் என்ன வரும், ரெண்டே ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ என்ன வரும், it is going to be 3 plus √3 by 3 plus 3 minus √3 by 3 divided by 2, 3 minus √3 by 3 plus 3 plus √3 by 3 divided by 2. ஓகேவா, which is equal to, ஸோ இதுக்கு வந்து the LCM is going to be 3. 3 into 2 6ன்னு வந்துடும். மேலே வந்து உங்களுக்கு என்ன வரும், 3 plus √3 plus 3 minus √3ன்னு வந்துடும். அது மாதிரி இங்கே the LCM is going to be 6. இங்கே என்ன வரும், 3 minus √3 plus 3 plus √3ன்னு வந்துடும். ஸோ இதில் ப்ளஸ் √3 மைனஸ் √3 கேன்சல் பண்ணிடலாம், இங்கேயும் ப்ளஸ் √3 மைனஸ் √3 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ which is 6 by 6, 6 by 6, இப்போ which is equal to 1, 1ன்னு வந்துடும். ஸோ திஸ் இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் PQ. இப்போ therefore equation of median of triangle OPQ is, so equation of median கண்டுபிடிக்கலாம். that is Oக்கும் இந்த மீடியன் மிட் பாயிண்ட்டுக்கும், இந்த மிட் பாயிண்ட் 6ன்னு எடுத்துக்கலாம்.
that is equation of OR. O வந்து origin, R வந்து 1,1. ஸோ ஓக்கும் ஆருக்கும் நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ O is equal to 0,0 and then R is equal to 1,1. ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். y minus y1 divided by y2 minus y1 is equal to x minus x1 divided by x2 minus x1. ஸோ அப்போ என்ன வரும்? y minus 1 divided by 0 minus 1 is equal to x minus 1 divided by 0 minus 1. Which is going to be cross multiply பண்ணோன்னா அப்போ you'll get this as minus y plus 1 or ரெண்டு பக்கமும் இந்த minus 1 கேன்சல் பண்ணிடலாம். கீழே இருக்க minus 1 கேன்சல் பண்ணிட்டோன்னா y minus 1 is equal to x minus 1 or the minus 1 cancel பண்ணிட்டோன்னா அப்போ we get that y is equal to x. So which is the equation of the median? Which is the equation of median? OR. So the median or equation y is equal to x. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஸோ இது வந்து ஆக்சுவலாக இங்கே சால்வ் பண்ண முடியாது, நம்ம ஃபார்முலா மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 11th ஒன் பாருங்க. 11th சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, find P and Q if the following equation represents a pair of perpendicular straight lines. ஸோ இது pair of perpendicular straight linesன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது perpendicularன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ perpendicularக்கு என்ன கண்டிஷன் தெரியும்? a plus b is equal to 0. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா p கிடச்சிரும். அப்புறம் இது pair of straight line கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன் that is abc plus 2fgh minus af square minus bg square minus ch square is equal to 0. அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா q கிடச்சிரும். முதல்ல இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. the given equation is அப்படின்னு போட்டு இதை எடுத்து எழுதிக்கோங்க. that is 6x square plus 5xy plus minus py square plus 7x plus qy minus 5 is equal to 0. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. comparing with ax square plus 2hxy plus by square plus 2gx plus 2fy plus c is equal to 0. ஸோ இதோட கம்பேர் பண்ணால் என்ன வரும்? a is equal to 6, 2h is equal to 5, அப்போ h is equal to 5 by 2, and then b is equal to minus p, and then 2g is equal to 7, இப்போ g is equal to 7 by 2, 2f is equal to q, இப்போ f is equal to q by 2, and then c is equal to minus 5. இதெல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? given the lines are perpendicular. perpendicularக்கு என்ன கண்டிஷன்? a plus b is equal to 0. ஸோ அப்போ 6 minus p is equal to 0. அப்போ p is equal to 6. இப்போ p கிடச்சாச்சு. அடுத்து qக்கு என்ன பண்ணணும்? now the condition for pair of straight lines. pair of straight linesக்கு என்ன கண்டிஷன் சொன்னோம்? abc plus 2fgh minus af square minus bg square minus ch square is equal to 0. இந்த கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான் எல்லாத்தையும். இப்போ நமக்கு b இதுவும் கிடச்சிருச்சு. b வந்து நமக்கு 6ன்னு கிடச்சிருச்சு இல்லையா? ஸோ அது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா q கிடச்சிரும். ஈக்குவல் டு 0ன்னு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா q கிடச்சிரும். போட்டுடலாம் இல்லையாம்மா? ஸோ இந்த 11th சம் ஹோம்ஒர்க். 12th one பாருங்க. Find the value of k if the following equation represents a pair of straight line. Further find whether these lines are parallel or intersecting. So first இது pair of straight line கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா k கிடச்சிரும். ஓகேவா? இந்த கண்டிஷன் இருக்குல்ல abc plus 2fgh இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா k கிடச்சிரும். அப்புறம் இது பேரலாக இன்டர்செக்டிங்கான்னு கேட்டிருக்காங்க. பேரலுக்கு என்ன கண்டிஷன் சொன்னோம்? h square is equal to ab. இல்லைனா இன்டர்செக்டிங் என்ன கண்டிஷன் சொன்னோம்? a plus b is equal to 0. ஸோ இங்கே a என்ன 12, b என்ன minus 12, ரெண்டு ஆட் பண்ணி பாருங்கள் 0 வருது. அப்போ therefore it represents a pair of perpendicular straight lines. இந்த straight lines are perpendicular. புரியுதா? they are intersecting. புரியுதா? the angle between them is 90 degrees சொல்லலாம். ஓகேவா? அடுத்து இது 13th ஒன் பாருங்க. for what value of k does the equation represents two straight lines? ஸோ இங்கேயும் k-ஓட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. சேம் இதே கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு k-ஓட வேல்யூ கிடச்சிரும். ஸோ கண்டிஷன் ஃபார் pair of straight lines is அதில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா you'll get the value of k-ஓட வேல்யூ கிடச்சிரும். அடுத்து 14th ஒன் பாருங்க. show that the equation represents a pair of parallel lines. find the distance between them. இது வந்து pair of parallel linesன்னு காட்ட சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது pair of straight lines காட்டுவோம். ஸோ pair of straight linesக்கு என்ன பண்ணணும்? இது மாதிரி abc எல்லாம் எடுத்து எழுதிட்டு இந்த கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவல் டு 0 வருதான்னு செக் பண்ணணும். 0 வந்துச்சுன்னா pair of straight lines.
ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் ஒன் 0 வருதான்னு பார்க்கணும். அடுத்து இது பேரலான்னு செக் பண்ணணும். பேரலுக்கு என்ன கண்டிஷன் சொன்னோம்? h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி. ஸோ இங்கே h என்ன? -12. அப்போ h ஸ்கொயர் என்ன வரும்? 144. ஏபி, ஏ என்ன? 9, பி என்ன? 16. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வருது? 144. அப்போ h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபின்னு வருது. அப்போ therefore it represents a pair of parallel lines. அப்புறம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம், அந்த ரெண்டு லைன்ஸ்க்கு நடுவில் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? அது ஒரு ஃபார்முலா படித்தோம் இல்லையா? அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். இந்த ரெண்டு ஃபார்முலாவில் எதில் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ இதில் ஏதாவது ஒரு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இல் கெட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஓகேவா? ஸோ எய்தர் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் 2 × √g² - ac divided by a × a plus b. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இல் கெட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். இல்லை இதில் கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஏதோ ஒன்றுல ஏதாவது ஒரு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இல் கெட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான். 15th ஒன் பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. 11லேருந்து 15 வரைக்கும் இருக்க சம்ஸ் அத்தனையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 15th சம் பாருங்கள், ஷோ தட் த ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட்ஸ் எ பேர் ஆஃப் பேரலல் லைன். சேம் அதே தான். அண்ட் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். சேம் அதே தான், ஈக்குவேஷன் தான் வேறு கொடுத்துருக்காங்க, மற்றபடி எல்லாம் அதே தான். ஸோ இது பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லணும், அது கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். பேரலுக்கு என்ன சொன்னோம்? h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபியான்னு பார்க்கணும். ஸோ இங்கே h என்ன? 2, ஏபி என்ன? 2 ஸ்கொயர் வந்து 4, 4 × 1 4. ஸோ அப்போ h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபின்னு வருது. அப்போ இட் ரெப்ரசன்ட்ஸ் எ பேர் ஆஃப் பேரலல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். அப்புறம் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் இன் திஸ் ஃபார்முலா. இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். ஓகேவா? அடுத்தது 16th ஒன் பாருங்கள். இதில் நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த 11லேருந்து 15 வரைக்கும் இருக்க சம்ஸ் அத்தனையும் இம்பார்ட்டன்ட்மா, ரொம்ப ஈஸியும் கூட. ப்ளீஸ் அதை ஹோம்ஒர்க்காக போட்டுருங்க, தெரியலன்னா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். இப்போ 16th ஒன் பார்க்கலாம். ப்ரூவ் தட் ஒன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் given by ax² + 2hxy + by² is equal to 0 will bisect the angle between the coordinate axis if a + b the whole square is equal to 4h². ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஆங்கிள் பிட்வீன் த கோஆர்டினேட் ஆக்சிஸை பைசெக்ட் பண்ணும், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அப்படின்னு சொல்லணும். தட் இஸ் இந்த ஆங்கிள் பிட்வீன் த கோஆர்டினேட் ஆக்சிஸ் என்ன? இஸ் 90 டிகிரி இல்லையா? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஆங்கிள் பிட்வீன் த கோஆர்டினேட் ஆக்சிஸ்ன்றது என்ன? இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஸோ அந்த ஆங்கிளை இதோட ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பைசெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லணும். யூ ஹாவ் டு ஷோ தட் இட் பைசெக்ட்ஸ் த one of the angle between these two straight lines. ஓகேவா? that is நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 16th ஒன் நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே நமக்கு ஸோ இது இந்த இது கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், ஆரிஜின் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு லைன் ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அது ax² + 2hxy + by² is equal to 0. ஓகேவா? இந்த ரெண்டு லைனோட கம்பைன்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனோட கம்பைன்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, தட் இஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸையும் ஒய் ஆக்சிஸையும் பைசெக்ட் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேக்ஸ் அன் ஆங்கிள் 45 டிகிரிஸ். ஏன்னா இந்த மொத்த ஆங்கிள் 90 டிகிரி. அப்போ இது வந்து பைசெக்ட் பண்ணுதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? இது வந்து 45 டிகிரிஸ் எக்ஸ் ஆக்சிஸோட மேக் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி பண்ணுச்சுன்னா அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லணும். தட் இஸ் a + b the whole square is equal to 4h² நம்ம ப்ரூவ் பண்ணணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. கொஷின் புரிஞ்சுதா? கொஷின் புரிஞ்சுதாம்மா? ஓகே, இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ the given pair of straight line equation is, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? it is ax² + 2hxy + by² is equal to 0. let the separate equations be. So separate equation y is equal to m1x and y is equal to m2x ன்னு எடுத்துக்கலாம். நமக்கு என்ன தெரியும்? we know that நமக்கு என்ன தெரியும்? m1 + m2 is equal to -2h/b and m1 into m2 is equal to a/b. இது நமக்கு தெரியும் இல்லையா? இதை 1ன்னு எடுத்துக்கலாம், இதை நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? it is given that one of the straight lines bisect
x axis and y axis. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை பைசெக்ட் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு இதோட ஸ்லோப் வந்து இட் ஷுட் பி ஈக்குவல் டு tan 45 இல்லையா? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்க்கு நடுவில் இருக்க ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அப்போ ஒரு லைன் வந்து இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் 45 டிகிரிஸ் வித் திஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இல்லையா? ஒரு லைன் பைசெக்ட் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்? இந்த ஆங்கிள் 45, இந்த ஆங்கிள் 45. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆங்கிள் மேட் பை த லைன் வித் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் 45. ஸோ இதோட ஸ்லோப் m1ன்னு எடுத்துக்கிட்டோன்னா அப்போ therefore m1 is equal to tan 45. அப்போ m1 is equal to 1. இதை நம்ம என்ன பண்ணுவோம்? let us substitute it in 1. ஸோ இதில் substitute பண்ணுவோம். m1க்கு பதிலாக 1ன்னு substitute பண்ணுவோம். ஸோ substituting in 1. 1ல் substitute பண்ணால் அப்போ நமக்கு என்ன வரும்? 1 plus m2 is equal to 1 plus m2 is equal to minus 2h by b ன்னு வந்துடும். அப்போ from this m2 is equal to minus 2h by b minus 1ன்னு வந்துடுமா? we'll get it like this. அப்போ இதுக்கு LCM எடுத்தோம்னா b தான் LCM minus 2h minus b by b ன்னு வந்துடும். இது m2 ஓகேவா? இப்போ m is equal to 1ங்கிறத வந்து 2ல substitute பண்ணுவோம். ஸோ substituting m1 is equal to 1 in 2ல substitute பண்ணுவோம். இதில் substitute பண்ணுவோம் m1 is equal to 1ன்னு. ஸோ substitute பண்ணால் நமக்கு என்ன வருது? அப்போ m2 is equal to a by b ன்னு வந்துடும். இப்போ m2க்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணும். m2க்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? minus 2h minus b divided by b is equal to a by b. b கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது? we'll get this as minus 2h is equal to a plus b ன்னு வந்துருமா? இந்த மைனஸ் b இங்கே எடுத்துகிட்டு போயிட்டோன்னா இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 4h square is equal to a plus b the whole square. இதான் இந்த கண்டிஷன் தானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. hence proved. புரிஞ்சுதாம்மா? ஸோ ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து பைசெக்ட் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட ஸ்லோப் வந்து 45 டிகிரிஸ். இப்போ m1 is equal to 1. ஸோ அதை இந்த ரெண்டு இதுலேயும் சப்ஸ்டியூட் பண்ணும். இதுலேயும் சப்ஸ்டியூட் பண்ணும், இதுலேயும் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டிஷன் கிடச்சிரும். வில் கெட் திஸ் கண்டிஷன். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது? இப்போ நெக்ஸ்ட்டு 17th one. If the pair of straight lines x square minus 2kxy minus y square is equal to 0, bisect the angle between the pair of straight lines x square minus 2lxy minus y square is equal to 0. Show that the later pair also bisects the angle between the former. அதாவது இதோட angle bisector இது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட angle bisector இதுனா அப்போ இதோட angle bisector இதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ 1ஓட angle bisector 2னா அப்போ 2ஓட ஆங்கிள் பைசெக்டார் 1ன்னு நம்ம சொல்லணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ த கிவன் ஈக்குவேஷன்ஸ் ஆர் என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2kxy மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இன்னொரு ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2lxy மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இது 1ன்னு எடுத்துக்கோம், இது 2ன்னு எடுத்துக்கோம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? it is given that 2 is the angle bisector of 1ன்னு கொடுத்துருக்காங்க. இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா to prove 1 is the angle bisector of 2ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு நம்ம 1ஓட ஆங்கிள் பைசெக்டார் கண்டுபிடிப்போம். ஆங்கிள் பைசெக்டார் ஆஃப் 1. ஆங்கிள் பைசெக்டார் ஆஃப் 1ஓட ஆங்கிள் பைசெக்டார் கண்டுபிடிப்போம். ஆங்கிள் பைசெக்டார் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா படித்தோம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு xy டிவைடட் பை ஹெச். இதான ஃபார்முலா. அப்போ இங்கே என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை, ஸோ இங்கே ஏ என்ன? வாட் இஸ் ஏ? a வந்து 1, b வந்து minus 1, a1 b minus 1, and then h என்ன வரும்? it is minus k, h வந்து minus k இல்லையா? ஸோ இப்போ a1 b வந்து minus 1, ஸோ அப்போ minus into minus plus 1ன்னு வந்துடும். xy divided by h வந்து minus k. அப்போ therefore நமக்கு என்ன கிடைக்குது? x square minus y square divided by 2 is equal to xy divided by minus kன்னு வந்துடும். or x square minus y square is equal to minus
இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? மைனஸ் கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2xyன்னு வந்துடும். எல்லாத்தையும் இந்த சைடில் எடுத்துகிட்டு வரும். எல்லாத்தையும் இந்த சைடில் எடுத்துகிட்டு வந்தால் என்ன வரும்? கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy மைனஸ் கே ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் 1. இப்போது 2 and this represent the same line இல்லையா? ஏன்னா இதுதான் ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் 1. ஆனால் நம்ம கொஷின் படி என்ன சொல்லியிருக்காங்க? இதுதான் 1ஓட ஆங்கிள் பைசெக்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2ம் 3யும் represents the same line. So 2 and 3 represents the same angle bisector. ரெண்டுமே ஒரே angle bisector தான் represent பண்ணுது. Both represents the same angle bisector. அப்போ the coefficients will be proportional இல்லையா? The coefficients will be proportional. The corresponding coefficients will be proportional. இங்க x square ஓட coefficient என்ன? 1. இங்க x square ஓட coefficient என்ன? k. அப்போ k by 1 is equal to இங்க xy ஓட coefficient என்ன? 2. இங்க xy ஓட coefficient என்ன? minus 2l. So 2 by minus 2l is equal to இங்க y square ஓட coefficient என்ன? minus k. divided by இங்க y square ஓட coefficient என்ன? minus 1. minus 1 வரும். இப்போ இது ரெண்டத்தை equate பண்ணுவோம். இது ரெண்டத்தை equate பண்ணா என்ன வரும்? k is equal to 2 by minus 2l or k is equal to minus 1 by l ன்னு சொல்லலாம். or in other words l is equal to minus 1 by k ன்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ let us find the angle bisector. Angle bisector of 2. So second equation ஓட angle bisector கண்டுபிடிப்போம். Second equation என்ன சொன்னோம்? It is x square minus 2lxy minus y square is equal to 0. So இதோட angle bisector என்னன்னு கண்டுபிடிப்போம். So it is x square minus y square divided by a minus b. So இப்போ இங்க a வந்து 1, b வந்து minus 1. இப்போ minus into minus plus 1 is equal to xy divided by minus l. இல்லையா? இப்போ இந்த எல்லுக்கு பதிலாக இந்த மைனஸ் 1 பை கேன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எல்லுக்கு பதிலாக மைனஸ் 1 பை கேன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு xy டிவைடட் பை மைனஸ் ஆஃப் minus 1 by k. ஸோ இதை ரெசிப்ரோக்கலாக எழுதணும்னா அப்போ நமக்கு என்ன வரும்? we'll get it as x square minus y square is equal to so 2kxyன்னு வந்துடும் இல்லையா? இந்த 2 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. இந்த கேவை மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அப்போ 2kxyன்னு வந்துடும். இதை இந்த சைடில் எடுத்துகிட்டு வந்துடும். இதை இந்த சைடில் எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? we'll get it as x square minus 2kxy minus y square is equal to 1 is equal to 0. இதான equation 1. இதான equation 1 which is 1. அப்போ therefore angle bisector of 2 is 1. அதான நம்ம ப்ரூவ் பண்ணணும். 2 ஓட angle bisector 1 is the angle bisector of 2 தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. புரியுதா? ஸோ 1ஓட ஆங்கிள் பைசெக்டர் கண்டுபிடிக்கிறோம். அது 2ன்றதுனால 2வையும் 3யையும் கம்பேர் பண்ணுறோம். கோஎஃபிஷியன்ஸை கம்பேர் பண்ணி இந்த கண்டிஷன் கொண்டு வந்துடும். அப்புறம் 2ஓட ஆங்கிள் பைசெக்டர் கண்டுபிடிக்கிறோம். அதில் இந்த கண்டிஷன் எல்லுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஈக்குவேஷன் 1 கிடச்சிருது. அப்போ therefore the angle bisector of 2ஓட ஆங்கிள் பைசெக்டர் வந்து 1 or 1 is the angle bisector of 2ன்னு சொல்லிடும். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது? ஓகே. ஸோ இதோட நம்ம வால்யூம் 1 முடிக்கிறோம். நம்ம அடுத்த வீடியோலேருந்து வால்யூம் 2 that is 8th chapter பார்க்கலாம். ஆல்ரெடி 7th chapter ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ 8th chapter வால்யூம் 2 அது நெக்ஸ்ட் வீடியோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம்.